Euphoria. ஹலோடா பேபி டால்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஎல்எஃப்எஃப். என்ன ரொம்ப ரொம்ப மன்னிச்சிடுங்க, வீடியோ போட ரொம்ப டிலேட் ஆகிடுச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் மண்டேவே நான் வீடியோ போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐம் ரியலி சாரி வராததுக்கு. அண்ட் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலடா, அதனால தான் நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. அண்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் யாரும் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்புறம் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் எஃப்எஃப் அப்டேட்டு ஸோ எல்லாமே நான் வாட்ஸ்அப் சேனலில் தான் கொடுப்பேன். ஸோ யாரும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகே? அண்ட் அவ்வளோதான்டா. இந்த பாட்டு யாரும் பார்க்கலன்னா பாட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு புரியும். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட ஸ்டோரி இருந்துச்சுன்னா என்கிட்ட இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டோரியை நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிம்மில் இருந்துட்டு அந்த நோட்டை படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் கிம் டயாங்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ அந்த புக்கை ரீட் பண்ணுறான். ஹாய், என் பேர் தான் கிம் டயாங். ஸோ இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் டே நான் அந்த நோட்டில் எழுதுகிறேன். எழுதும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்சன். ஸோ அவனை வச்சு தான் இந்த நோட் ஃபுல்லாக நான் எழுத போகிறேன். ஸோ நல்லாயிருக்கும். அண்ட் அவன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவன் பேர் வந்து ஜங்குக். எவ்வளோ நல்லா இருக்குல்ல பேர், பார்த்திங்களா? ஜங்குக். எனக்கு அவனை ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்கே பார்த்தேன்னா என்னோடய காலேஜ் நான் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது. கரெக்டாக அவன் வாசலில் எல்லாத்தையும் ரேகிங் பண்ணுறதுக்காக உட்காந்துருந்தான். அதில் நான் தான் போய் ஃபஸ்ட்டெல்லாம் மாட்டினேன் அவன்கிட்ட. இப்போ அந்த நோட்டில் இருக்க ஸ்டோரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகே? போகலாமா? அண்ட் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேகே வந்துட்டு அவ்வளோ மாதம் வந்து காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகுறான். ஸோ அந்த காலேஜில் அவன் தான் இப்போ சீனியர். ஸோ அவ்வளோ மாதம் கெத்தாக அப்படியே வந்து இறங்குறான், ஹேண்ட்ஸமாக இருக்கான் வேறு. ஸோ அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் அப்படியே பேனை விழிச்சிட்டு பார்த்துட்டே இருக்குங்க ஜங்குக்கை. ஸோ இப்போ கரெக்டாக ஜங்குக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ இப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம சுகா தான். ஸோ பின்னாடி இருந்துட்டு, டே மாமா என்னடா சீக்கிரம் வந்துட்டியாட்டுக்கு, அப்போ என்ன மாதம் இருக்குது பாரு, எல்லா பொண்ணுங்களும் ஒன்று தான் சொல்லி விட்டுட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து அப்படி ஷோல்டரில் கை போட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஜேகே இருந்துட்டு, டே டே என்னடா சீனியர்டா, நம்மலாம் கம்முன்னு அப்படி இப்படிலாம் பேசக்கூடாது சரியா? நம்ம சீனியர் எப்படி இப்போ அவளுகெல்லாம் கூப்பிட்டு வச்சு ரேகிங் பண்ணுறோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறான். அப்போ சுகா வந்துட்டு, மச்சான் இப்போ தான் நீ ஃபார்முக்கே வந்திருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஜெக்கி இருந்துட்டு, சரி ஓகேடா ரேகிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே உட்காந்துருக்காங்க 2 பேரும் பைக்கில். இப்போ டே பக்கம். ஸோ டே வந்துட்டு இப்போ தான் அவசரமாக கிளம்பி இது கரெக்டாக காலேஜ் ஹாஸ்டலில் வந்து நிற்கிறான். ஸோ அவங்க டேட் தான் வந்து ட்ராப் பண்ணியிருப்பாரு. ஸோ கால் இருந்துட்டு டேயாங் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போது டே இருந்துட்டு, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். ஸோ அவங்க இருந்துட்டு, டே டேயாங் ஃபர்ஸ்ட் டே, ஸோ சொதப்பிடாத, நல்லா பார்த்துக்கோ, ஓகேவா? ஸோ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது டேயாங் வந்துட்டு, ஓகே நான் போகணும், லேட்டாச்சு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் அவசரமாக போடுறான் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம ஜேகே தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறான். ஸோ ஜேகே பார்த்தோன்னே அவன் அப்படியே அங்கேயே நின்றுடுறான். ஸோ அவனுக்கு புரிஞ்சிச்சு ரேகிங் பண்ண தான் நின்றுருக்காங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்துட்டு சைலண்ட்டாக போயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனை ஜேகே கிராஸ் பண்ணி போகிறான். ஸோ கரெக்டாக நம்ம ஜேகே இருந்துட்டு, டே சோடா புட்டி எங்கே போகிறேன் எங்களை கிராஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். அப்போ டேயாங் வந்துட்டு, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் கேட்குறான். அப்போது ஜேகே இருந்துட்டு, எங்களை பற்றி யாருன்னு கேட்குறியா? நாங்கள் தான் சீனியரு, ஓகே? நாங்கள் எதுக்கு நிற்கிறோன்னே உனக்கே தெரியும். அது எப்படி நீ கண்டுக்காமல் போகலாம்? உன்னை எப்படி நான் விடுவேன் சொல்லு பார்ப்போம். இங்கே வா, நீனு ரொம்ப படிச்சா எதுக்கு இத்தனை புக்கை எடுத்துகிட்டு வந்திருக்க? கை வலிக்கல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கெல்லாம் வாங்கி சுகாட்ட கொடுக்குறாரு. ஸோ சுகா வந்துட்டு, டே மச்சான் எனக்குலாம் அந்த புக்குனா அலர்ஜிடா, என்கிட்ட ஏன்டா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அப்போது டயாங் வந்துட்டு, புக்குன்னா அலர்ஜி அவங்களுக்கு, அச்சோ அப்போ புக்கு கொடுங்க நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வாங்குறான். அப்போ ஜெக்கி இருந்துட்டு, டே 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 இரு இரு ஒரு நிமிஷம் இரு, ஆமாம் நீ எத்தனாவது இயரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். அப்போது டயாங் இருந்துட்டு, ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போது ஜெக்கி இருந்து, ஃபர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் டேவா உனக்கு இது, சாவுடா சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜெக்கி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக இன்னொரு பர்சன் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்னு தான். ஸோ ஜின்னு வந்தோடனே, டே ஜேகே வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா?
பாவம் அவனே பார்க்க பாவமாக இருக்கான், அவனை போட்டு ரேகிங் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜின் வந்து கேட்குறாரு. அப்போது ஜெக்கி இருந்துட்டு, ஆட ஜின் நான் இன்னும் அவனை ரேகிங்கே பண்ணல, நான் இப்போ தான் ஸ்டார்ட்டு கூட்டு வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன், எத்தனாவது இயரு என்ன படிக்கிறேன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு ரேகிங் பண்ணுன்னு சொன்னால் நான் இப்படி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்போ ஜின்னு இருந்துட்டு சரி ஓகே என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் பாட்டு போயிடுறாரு. ஸோ டயாங் இருந்துட்டு சீனியர் என்னை விட்டீங்கன்னா நான் அப்படியே போயிடுவேன் கிளாஸுக்கு, ப்ளீஸ் சீனியர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஜெக்கி இருந்துட்டு அடிங்க இருறா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலேயும் ஒன்று வைக்கிறாரு. அப்போது டேங் வந்துட்டு சீனியர் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். அப்போது ஜெக்கி இருந்துட்டு இன்னும் அடிக்கிற வேலை வச்சுக்கூடாதா, ஆமாம் பெரிய இவன் அப்படியே இவன் நடித்தா 4 பேர் வந்து என்ன நடிச்சிருவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டையோ பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். ஸோ இழுத்து வேகத்தில் நம்ம டேங் வந்துட்டு அப்படியே ஜெக்கி மேலேயே விழுந்துருவான். ஸோ விழுந்தோடனே ஜெக்கி இருந்துட்டு அடிங்க உன்னை பிடிச்சி தானே இழுத்தேன், என் மேலே சாய சொன்னானா, அவ்வளோ ஃபோர்ஸாலாம் நான் ஒன்றும் இழுகலையே, வேணும்னே வந்து விழுகிறேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டேயாங்க அப்படியே தள்ளி விட்டுட்டு ஸோ அவர் அப்படியே எந்திச்சு போக சொல்லிடுறாரு டயாங்க. ஸோ டயாங்க வந்துட்டு அப்படியே அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு அவன் பாட்டு போயிடுறான் சோகமாக. ஸோ இப்போ அங்கே நின்றுட்டு இருந்த பொண்ணுங்களாம் ஜேகே டயாங்க அவங்க 2 பேர் தான் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஜேகே இருந்துட்டு என்ன யவுத்து போட்டு ஆடுறாங்க போங்கடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே சொல்லிவிட்டு அப்படியே அவன் கிளாஸுக்கு போகிறான். ஸோ டயாங்க கிளாஸுக்கு போகணுன்னே அங்கே அவங்க ஆல்ரெடி லெசன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவன் போயிட்டு கமிங் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ அங்கேருந்து சார் வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா உள்ளே போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ டயாங் போயிட்டு அங்கே யார் பக்கத்தில் உட்காருனா நம்ம ஆரம் பக்கத்தில் தான். ஸோ ஆரம் வந்துட்டு சொல்கிறாரு நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ டயாங் வந்துட்டு நைஸ் டு மீட் யூ அவங்கள பார்த்ததில்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேடாக சொல்கிறான். அப்போ ஆரம் வந்துட்டு கேட்குறாரு என்ன ஆச்சு உனக்கு, என்ன யாராவது ரேகிங் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ டயாங் வந்துட்டு ஆமாம் ஜேகேன்னு ஒருத்தர் ரேகிங் பண்ணார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் சொல்கிறான். அப்போ ஆரம் வந்துட்டு சரி ஓகே அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆரமும் வியும் இப்போ வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ 2 பேரும் இந்த கிளாஸை கவனிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜேகே சைட் பார்த்தா ஸோ ஜேகே லேட்டாக தான் போனான். ஸோ இருந்தாலும் உள்ள அந்த சாருகள்லாம் கண்டுக்கவே இல்லை, அப்படியே அவன் பாட்டு போயிட்டு அவனோட பெஞ்சில் உட்காந்துடுறான். ஸோ அங்கே வந்து சாரும் இதெல்லாம் பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு லெசன் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஜேகே இருந்துட்டு அவன் பெஞ்சில் ஸோ அந்த டெஸ்கில் இருந்துட்டு அவன் வந்து ரைட்டிங் டெஸ்கில் வந்து கால் போட்டு ஸோ அவனோட பேப்பர்லாம் கிழிச்சு நோட்டில் இருக்க பேப்பர்லாம் கிழிச்சு ஸோ ராக்கெட் விட்டுட்ருக்கான் சார் மேலே. ஸோ அவன் இருந்துட்டு ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க, தினமும் நீ தான் பண்ணிகிட்ருக்க, பிரின்ஸிபல்கிட்ட சொன்னால் கூட நீ அடங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருக்காரு. ஆனால் ஜேகே ஒன்றுமே கண்டுக்கல, அங்கே இருக்க பேப்பர்லாம் ஒன்று கிழிச்சு ராக்கெட் விட்டு ஸோ பொண்ணுங்க மேலேயும் அந்த சார் மேலேயும் விட்டுட்டே இருக்கான். ஸோ அவனுக்கே போர் அடிச்சிச்சு ஒரு கட்டத்தில், அப்புறம் எதுக்கிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ அப்பயும் சார்ட்ட ஒன்றுமே கேட்கல, அவன் பாட்டு அப்படியே இருந்துச்சு அவன் பாட்டு போயிடுறான். ஸோ அவன் பின்னாடி அப்படியே சுகாமல் எழுந்துச்சு வந்துடுறாரு. அவங்களாம் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்துச்சு வந்துடுறாரு. ஸோ ஜேகே வெளியே வந்தோடனே நம்ம டயாங்க தான் தேடுறாரு. ஸோ அவன் எந்த கிளாஸில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்கும்போது ஸோ ஃபைனலாக கிளாஸை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போயிட்டு டே சோடா புட்டி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஸோ டயாவும் எந்திரிச்சுன்ட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நிற்கிறான். ஸோ அங்கே இருக்க சார் ஜேகே அவன் பிரேக் டைமில் வெளியே வருவான், பேசிக்கோ, இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு, தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டீச்சர் சொல்கிறாரு. ஸோ அப்போ ஜேகே வந்துட்டு இல்லை அவன் வரணும், இப்போ சோடா புட்டி வெளியே வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேட்டுகிட்டே இருக்கான் ஜேகே. அப்போது டயாங் வந்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். ஸோ ஜேகே கூட ஸோ ஓரமாக பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த கிளாஸில் இருக்கவங்க மொத்த பேரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கரெக்டாக ஜேகே வெளியே கூப்பிட்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கேண்டீன் தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ கூப்பிட்டு போயிட்டு ஜேகே வந்து அந்த டேபிளில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு ஸோ அந்த காலில் இருக்க ஷூவை வந்து ஸோ அந்த லேஸ் வந்து கட்ட சொல்கிறான். ஸோ டயாங் வந்து பார்க்குறான். ஸோ ஜேகே இருந்துட்டு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொன்னோன்னே டயாங் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூ லேஸ் வந்து கட்டி விட்றான். ஸோ கட்டி விட்டோடனே அப்புறம் ஜேகே இருந்துட்டு இப்போ நான் நிறையா சொல்லுவேன் ஓகேவா, இப்போ நீ போய் குடுகுடுன்னு போயிட்டு கண்ணை மூடி கண்ணை திறத்துக்குள்ளே நீ வாங்கிட்டு வரணும் சரியா, போ 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 போய் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பெரிய லிஸ்ட்டாக கொடுக்குறான் டயாங்கிட்ட. டயாங் அதை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ இருக்குது, இத்தனையும் ஒருத்தனா சாப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ ஜேகே இருந்துட்டு என்னடா என்ன நிற்கிற போ அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டேன். அப்போ டயான் வந்துட்டு சரி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனும் வாங்கிட்டு வந்து வச்சிடறான். டக்குன்னு போயிட்டு வந்திருப்பானால. ஸோ அவன் அப்படியே ஃபுல்லாக அவன் மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே வெட்டாக இருக்குது. ஸோ வேர்த்திருக்கு ஃபுல்லாக. ஸோ டயான் மூஞ்சி வாங்க நிற்கிறான். சீனியர் போதுமா, நான் கிளாஸ்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ டயாங் இருந்துட்டு ஜேகே இருந்துட்டு அதுக்குள்ளே ஒன்று விட்டுருவேனா, இன்னும் இருக்குது, வா கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டயாங் பிடிச்சி கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போயிடறான். ஸோ கிரவுண்டில் வந்துட்டு ஃபுட்பால் மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ ஜேகே இருந்துட்டு ஸோ ஜேகே தான் விளையாடணும். ஸோ அவன் வந்துட்டு இங்கே பார், நான் வந்து எப்போல்லாம் டயர்டாக இருக்கணும் ஸோ அப்போல்லாம் நீ வந்து இந்த வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி என்கிட்ட இருந்து கொடுக்கணும், ஓகே. அதே மாதிரி பால் எங்கேயாவது போச்சுன்னா போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், ஓகே. அதுதான் உன் வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஜேகே வந்து டயான்ட்ட சொல்கிறான். அப்போ டயான் வந்துட்டு ஓகே சீனி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறான். ஸோ இதான் அவனுக்கு கிடைச்ச அடிமை மாதிரி பண்ணிகிட்ருக்கான் ஜேகே. ஸோ டயாங் வந்து எப்படின்னா வந்து நான் ரொம்ப படிப்பு, ஓகேவா, நிறைய படிப்பான். ஸோ எல்லாத்துலேயுமே அவன் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அவன் வந்து கண்ணாடி போட்டிருப்பான். ஸோ அதனால வந்து ஜேகே வந்துட்டு சோடா புட்டின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கான். ஓகேவாடா, ஸோ இப்போ போகலாம். அண்ட் இப்போ வந்துட்டு டயாங் வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க இருக்க பெஞ்சில். ஸோ ஜேகே வந்து விளையாண்டுருக்கான், ஃபுட்பால் விளையாண்டுருக்கான். ஸோ அதை பார்த்துட்டே நிற்கிறான். ஜேகே ஃபுல்லாக விளையாண்டு முடிச்சுட்டு ஸோ அவன் பக்கத்தில் வந்து உட்கார்றான். ஸோ டயாங் வந்து பார்த்துட்டே இருக்கான், என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயாங் பார்த்துட்டே இருக்கான். அப்போ ஜேகே இருந்துட்டு உன்ட்ட என்ன சொன்னேன், நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன், நீ என்ன என்னையே பார்த்துட்ருக்க, தண்ணி எடுது, எனக்கு செம்மையாக மூச்சு வாங்குது, அதை தண்ணி எடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தண்ணி எடுக்க சொல்கிறான். அப்போ டயாவும் எடுத்து கொடுக்குறான். எடுத்து கொடுத்துட்டு ஸோ ஜேகே குடிச்சிட்டு ஸோ பக்கத்தில் வைக்கிறான். ஸோ ஸ்டில் டயாங் வந்து ஜேகே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு என்னன்னு தெரில, அவனை பார்த்தா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அது அவனுக்கு என்னென்னே புரியல. ஸோ அவன் மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிறான் உள்ளே, ஆமாம் எனக்கு இவனை பார்த்தா மட்டும் ஏன் இப்படிலாம் ஆகுது தெரிலையே, டயாங்கா மாறிடக்கூடாதுடா, சத்தியமாக மாறிடக்கூடாது, இப்படிலாம் மாறிடாதடா, நம்மலாம் நல்லா படிக்கணும்டா சரியா, அது மட்டும் மைண்டில் வை, ஐயோ இப்படிலாம் போயிடாத டயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்ருக்கான். ஸோ இங்கேருந்து ஜேகே கேக்குதா, டயாங் கேக்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தட்டுறான். ஸோ டயாங் வந்துட்டு சீனியர் என்னாச்சு சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேட்குறாரு. ஸோ டயாங் வந்துட்டு அப்படி கேட்குறான். ஸோ ஜேகே இருந்துட்டு என்ன கனவு கண்டுட்ருக்கேன் என்ன, நான் இங்கே டயான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு கனவுல உலகத்தில் உட்காந்துட்ருக்க, என்ன நடக்குதுங்க, என்னடா லவருக்குள்ளே ட்ரீமு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே கேட்குறாரு. அப்போது டயாங் இருந்துட்டு சீனியர் எனக்கு லவ்வெல்லாம் இல்லை, நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். அப்போது ஜேகே இருந்துட்டு என்ன சிங்கிளா, பார்க்க அமுல் பேபிமா இருந்துட்டு சிங்கிள்னு சொல்கிற பற்றியா, உன்னெல்லாம் எந்த பொண்ணு பார்த்தாலும் விழுந்துடும், எப்பட்றா சிங்கிளாக இருக்க நீ, உனக்கு ஒரு ப்ரப்போசல் கூடமா வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். அப்போ டயாங்க சிரிச்சுட்டு இல்லை சீனியர், வந்துச்சு, நிறையா வந்துச்சு, எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களாம் வேணான்னு சொல்லிட்டேன் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்லிட்டோம். அப்போ ஜேகே இருந்துட்டு ஓ நீங்கள் அவங்கள வேணான்னு சொல்லிட்டீங்க, பாவம் நீ என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். அப்போ டயாங் வந்துட்டு என்ன சீனியர் சொல்கிறீங்க, நான் ஏன் உங்ககிட்ட மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். அப்போ ஜேகே இருந்துட்டு போக போக உனக்கே புரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ திருப்பியும் சுகா இருந்துட்டு மச்சான் அவ்வளோ நல்லா அங்கேயே உட்காந்து பேசுவேன், வா என் மேட்ச் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டயாங் ஜேகே வந்து சுகா வந்து கூப்பிட்றாரு. ஸோ ஜேகே வந்துட்டு சரி ஓகே நீ இங்கேயே உட்காரு, நான் மேட்ச்சை முடிச்சுட்டு வந்துட்டு உன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் தெரிஞ்சு போயிடாரு. ஸோ ஸ்டில் டயாங் வந்து ஜேகேயே பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். அவனுக்கு செம்ம ஃபீலாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு அவனுக்கு சொல்ல தெரில, பட் அந்த ஃபீல் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் வந்து ஜேகே கூடயே ஸோ ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக ஒரு ஃபோன் ரிங். ஸோ என்னென்னு பார்த்தா நம்ம ஜிம்முனுக்கு தான். ஸோ யாருன்னு பார்த்தா ஜேகே தான். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி அப்படியே அங்கே நிப்பாட்டிட்டு ஸோ இப்போ ரியாலிட்டிக்கு வருவோம், ஓகே. ஸோ ஜிம்மன் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ ஹலோ ஜேகே கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். அப்போது ஜேகே இருந்துட்டு கேட்குது, என்ன பண்ணுற, இவ்வளோ நேரம் ஃபோன் அடிச்சு எடுக்கவே இல்லை, எங்கே போயிருந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போது ஜிம்மன் இருந்துட்டு ஒன்றும் இல்லை, வேலையாக இருந்தால் தான் எனக்கு கேட்கல, ஸோ சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறான். அப்போது ஜேகே இருந்துட்டு ஒன்றும் இல்லை, நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன், ஓகேவா, அது சொல்லி தான் கூப்பிட்டேன், நீ வேறு ஃபோன் எடுக்கலையா, கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். அப்போ ஜிம்மன் இருந்துட்டு சரி ஓகே எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறான். அப்போ ஜேகே இருந்துட்டு
ஒரு 1/2 வந்துருவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லிட்டான். அப்போ ஜிம்மி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைரியை வந்து அவன் எடுத்துகிட்டு வந்துக்கிறான். ஸோ கையில் எடுத்துகிட்டு அந்த ஸ்டோர் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக அவன் மேலே போயிட்டு அவனுக்குன்னு ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும், ஒரு சீக்ரெட் லாக்கர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஓகேவா. ஸோ ஆனில் போயிட்டு அவன் அந்த டைரியை கொண்டு போய் அங்கே வச்சிடுறான். சரி ஓகேவா. இந்த பாட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, லவ் யூ.